அனைவருக்கும் வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். அதாவது எரிவாயு சிலிண்டர் ரீஃபில் பண்றதுல ஏற்பட்ட பெரும் சிக்கல் இப்போ முடிவுக்கு வந்திருக்குங்க. புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. இந்த எல்பிஜி தட்டுப்பாடு நீடிக்கிற நிலையில இப்போ புது அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை முழுமையா இந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு முழுமையா வந்து சேரும். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான திட்டங்கள், பல்வேறு விதமான சலுகைகள் வந்து நம்ம இந்த வீடியோ வாயிலா போட்டுட்டு வரோம். அதனால நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது மேற்காசிய நாடுகளில் நிலவக்கூடிய இந்த போர் பதற்றம் இந்தியாவில் எல்பிஜி பற்றாக்குறையை தீவிரப்படுத்தி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்தியாவிற்கு வளைகுடா நாடுகள்ல இருந்து எல்பிஜி கொண்டு வரப்படலன்னு சொல்றாங்க. தன்னுடைய எல்பிஜி தேவைக்கு பெரும்பாலும் வெளிநாடுகளையே இந்தியா சார்ந்து இருப்பதால பெரிய அளவிலான எல்பிஜி தட்டுப்பாட்டுக்கு வித்திட்டு இருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்தி வைத்திருக்குது. ஏன்னா வணிக பயன்பாட்டுக்கும் சிலிண்டர் வெளியே போயிடுச்சுன்னா சுத்தமா மக்கள் வசிக்கிறவங்களுக்கே சிலிண்டர் கிடைக்காம போயிடும். அதாவது அத்தியாவசிய தேவை கூட வீட்டுல கூட பயன்படுத்திக்க முடியாத நிலை வந்துடும்ன்றதுனால வணிக சிலிண்டர் முழுமையா கட் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவமனைகள், கேண்டீன்கள் என முன்னுரிமை அடிப்படையில தான் இப்போதைக்கு சிலிண்டர் வந்து வழங்கிட்டு வராங்க. ஏன்னா கேண்டீன் வந்து சாப்பிட்டு ஆகணும், மருத்துவமனைக்கு அத்தியாவசியமா இருந்தாகணும்ன்றதுனால அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிலிண்டர் கொடுத்துட்டு வராங்க. அது வீட்டுகளுக்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டரும் வழங்கிட்டு வராங்க. நிலைமை இப்படி இருக்கும்போது வீட்டு உபயோக பயன்பாட்டு சிலிண்டர் முன்பதிவு செய்தாலும் முன்பே போல தங்களுக்கு சிலிண்டர் கிடைப்பது இல்லை அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அவ்வப்போது புகார் அளிச்சுட்டு தாங்க வராங்க. இந்த சிலிண்டர் முன்பதிவு செய்து ஒரு வாரம் 10 நாட்களுக்கு மேல காத்திருக்க வேண்டியதாக இருக்குதாக மக்கள் வந்து அவ்வப்போது புகார் வந்து தெரிவிச்சுட்டு தாங்க இருக்காங்க. இந்த சூழல்ல தான் பொதுமக்களுக்கு முறையாக சிலிண்டர் கிடைக்க வேண்டும் என டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்களோ அல்லது நிறுவனங்களோ வீட்டு உபயோக பயன்பாட்டுக்கு வழங்கக்கூடிய இந்த சிலிண்டர்களை தவறான வழிகளில் விற்பனை செய்து கணக்கு காட்டிவிடக் கூடாது, சிலிண்டர்களை பதுக்கி கள்ள சந்தையில விற்பனை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஓடிபி டெலிவரி நடைமுறை நாடு முழுவதும் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இந்த ஓடிபி நீங்க சொன்னீங்கன்னா தான் கரெக்டா அந்த சிலிண்டர் அவங்களுக்கு போய் டெலிவரி ஆகும். அதனாலதான் இந்த ஓடிபி டிஎஸ்சி கோடுன்னு உங்களுக்கு வரும், அது கொண்டு வந்தாங்க. இதன்படி வாடிக்கையாளர்கள் தங்கள் வீட்டு உபயோக பயன்பாட்டு சிலிண்டர் வேண்டும் முன்பதிவு செய்தால் அவருடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். நீங்க அந்த ஓடிபியை சிலிண்டர் டெலிவரி செய்யும் போது அந்த ஓடிபி சொன்னீங்கன்னா அவங்க போட்டுக்கிட்டு சிலிண்டர் டெலிவரி வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த நடைமுறை தான் தற்போது நாடு முழுவதுமே அமலுக்கு இருக்கு. சிலிண்டர் முன்பதிவு செய்த உடனே பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வந்து அனுப்பி வைப்பாங்க. மக்கள் வந்து அதை பத்திரமா வச்சுக்கணும். இந்த சிலிண்டர் டெலிவரி செய்யும் ஊழியர் உங்களிடம் இருந்து ஓடிபியை வாங்கி அதை வந்து உங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனை அடுத்து ஏஜென்சி ஊழியர்கள் தங்கள் கணினி அமைப்பில் அந்த ஓடிபி உள்ளிட்டால் தான் சிலிண்டர் வெற்றிகரமாக விநியோகம் செய்யப்பட்டது என்பது கணக்கில் எடுத்துக்குவாங்க. இதனை விநியோக அங்கீகார குறியீடு என சொல்றாங்க. இந்த சிலிண்டர் விநியோகம் செய்யும் நிறுவனம் வாடிக்கையாளரிடம் தான் சிலிண்டர் வழங்கியது என்பதை உறுதி செய்யறதுக்கு தான் இந்த ஓடிபி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது நாடு முழுவதும் எல்பிஜி தட்டுப்பாடு நீடிக்கும் இந்த நிலையில சிலிண்டர் டெலிவரி செய்யும் நபர் வீட்டிற்கு வந்து சிலிண்டரை டெலிவரி செய்யும் போது மட்டுமே ஓடிபி வழங்கணும். ஒருவேளை அவர் வராமலே எங்கேயே இருந்து அல்லது ஏஜென்சியில இருந்து போன் செஞ்சு ஓடிபி கேட்டா கூட நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுடைய சிலிண்டர் வேறு ஒருக்கு விற்பனையும் செய்யலாம். அதாவது உங்க வீட்டுக்கு அந்த சிலிண்டர் கொண்டு வந்து வச்ச பிறகுதான் நீங்க அந்த ஓடிபி சொல்லிக்கணும். ஒரு சில டெலிவரி பாய்ஸ், அதாவது டெலிவரி பண்றவங்க, நாங்க வந்துட்டே இருக்கோம், நீங்க எம்டி சிலிண்டர் எடுத்து வெளியே வைங்க, உங்களுக்கு வந்துகிற டிஎஸ்சி கோடை மட்டும் இப்ப சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி எப்பவுமே தயவு செய்து ஓடிபியை சொல்லிடாதீங்க. ஏன்னா ஓடிபியை போட்டுக்கிட்டு உங்களுக்கான சிலிண்டரை வேற ஒருத்தவங்களுக்கு விற்பனை செஞ்சிருவாங்க. உங்களுக்கு நாளைக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. உங்களின் சிலிண்டர் வேறொருக்கு விற்பனை செய்யறதை இதை நம்ம தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கு. கேஸ் இணைப்பு துண்டிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு கூட இருக்கு. அதே வேளையில ஏராளமான சிலிண்டர் இணைப்பு பெறும் போது ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போது அந்த நம்பர் பயன்பாட்டில் இல்லாம கூட போகலாம். இந்த ஓடிபி என்பது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு தான் போவோம். இதுவும் சிலிண்டர் டெலிவரி சிக்கலை ஏற்படுத்தியதுனால பணம் கட்டியும் ஓடிபி வரவில்லை, சிலிண்டர் வரல அப்படின்ற மக்கள் வந்து அடிக்கடி புகார் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த எல்பிஜி சிலிண்டரை விட்டு தள்ளுங்க. இந்த கனெக்ஷனுக்கு மாறிட்டா சிலிண்டர் பத்தின கவலையே வேணாம். இந்த பிரச்சனைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் தீர்வு கண்டுவிட்டன. இனி எந்த போன்ல இருந்தும் நீங்க சிலிண்டர் முன்பதிவு செய்யறீங்களோ அதில் உள்ள சிம் கார்டுக்கே ஓடிபி வரும் என தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் வேறு போனில் கூட இருக்கலாம். ஆனா நீங்க வேறு போனில் செயலியின் மூலம் சிலிண்டர் முன்பதிவு செய்றீங்கன்னு வச்சுக்கோ. அப்படி இருக்கும்போது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மற்றும் எந்த போனிலிருந்து பதிவு செஞ்சீங்களோ
அதில் உள்ள மொபைல் எண் ஆகிய இரண்டுக்குமே ஓடிபி வரும் என அவர் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சிலிண்டர் இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் பழைய நம்பர் செயல்பாட்டில் இல்லை என்றால் கேஸ் ஏஜென்சிக்கு தொடர்பு கொண்டு அதனை புதிய நம்பராக நீங்க மாற்றிக் கொள்றது நல்லது அப்படின்ற மாதிரி ஏஜென்சி தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. இந்த எல்பிஜி தட்டுப்பாடு நீடிக்கும் நிலையில மக்கள் இந்த மாதிரியான சிறு தவறு கூட நீங்க செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நீங்க சிறு தவறு செஞ்சீங்கனாலும் உங்களுடைய சிலிண்டர் வேற யாருக்காவது டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் உங்களை ஒரு 45 நாள் பெண்டிங்ல போட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு வீட்டுக்கு சிலிண்டர் கிடைக்காமயே போயிடும். நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால இந்த ஓடிபி எல்லாம் போன் பண்ணி கேட்டா சொல்லாதீங்க. வீட்டுக்கு வந்த பிறகு டெலிவரி பண்ணும்பொழுது அந்த டிஎஸ்சி கோடு சொல்லிட்டு உங்களுக்கான சிலிண்டரை வாங்கிக்கோங்க. இதுதான் அரசு தரப்புல இருந்து தற்போது ஒரு தகவலா வெளியிட்டு இருக்காங்க. இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, பயனடைஞ்சுக்குவாங்க. இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.